தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இறுதியில் நடுங்கிய மஹிந்த வீட்டுக்குள் அவசரமாக காரில் நுழைத்த முக்கிய புள்ளி. பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான புதிய கட்டணங்களை அறிவித்த போலீஸ். சந்திரிகாவுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம், தாயும் மகனும் கொடூரமாக படுகொலை. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் வெளியான தகவல். பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை வெளியான தகவல். யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ள அரசு வங்கி ஊழியர்கள். தமிழர் பகுதியில் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமைக்கு அமைவாக இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார். விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தங்காலையில் உள்ள கார்ல்டர் இல்லத்திற்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்ற பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியேற பின்னடிப்பு செய்த வேளையில் ரணில் விக்ரமசிங்க உடனடியாக அந்த இடத்திற்கு சென்றார். இந்நிலையில் இன்றும் மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறும் போது இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென்ஹோங் பார்வையிட்டு சென்றுள்ளார். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான திருத்தப்பட்ட கட்டண அமைப்பை இலங்கை போலீஸ் வெளியிட்டுள்ளது. இதன்படி வெளிநாட்டு பயணம் மற்றும் தொடர்புடைய நிகழ்நேர சேவைகளுக்கான போலீஸ் அனுமதி அறிக்கையை பெறுவதற்கு இப்போது 5000 அறவிடப்படும். ஒளிபரப்பு அனுமதிகளுக்கான கட்டணம் கால அளவை பொறுத்தது. 6 மணி நேரம் வரை 500 ரூபாய், 6 முதல் 12 மணி நேரம் 1000 ரூபாய் மற்றும் 12 மணி நேரத்திற்கு மேல் 2000 ரூபாய். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பிரதேச போலீஸ் நிலையங்களால் வழங்கப்படும் போலீஸ் அறிக்கைகளுக்கு 500 ரூபாய் வசூலிக்கப்படும். அதே நேரத்தில் உள்நாட்டு நோக்கங்களுக்காக பொறுப்பதிகாரியால் வழங்கப்படும் அறிக்கைகளுக்கு 300 ரூபாய் வசூலிக்கப்படும். முறைப்பாடுகளின் நகல்கள் ஒரு பிரதிக்கு 500 ரூபாய் என்ற கட்டணம் அறவிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்க வீட்டிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவை வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உதவ எவரும் முன்வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அவர் வசிக்கும் அரசாங்க வீட்டிலிருந்து வெளியேற 2 மாத கால அவகாசம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் தனக்கு பொருத்தமான வீட்டினை கண்டுபிடிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக சந்திரிகா கோரிக்கை விடுத்துள்ளார். சட்ட விதிகளுக்கு அமைய ஒரு அரச வீட்டில் வசிக்கும் எவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறும் முன் 3 மாத அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. வெளியேற 2 மாதங்களுக்கு மேல் ஆகாது. புதுப்பித்தல் பணிகள் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பே முடிந்தால் அது இன்னும் குறைவாக இருக்கும். 3 வாரங்களுக்கு முன்பு கீழே விழுந்த பிறகு இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலிருந்து தான் மீண்டு வந்துள்ளேன். மாடியிலிருந்து கூட கீழே செல்ல முடியாது. இது ஒரு தீவிர அறுவை சிகிச்சை. எனக்கு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை பிசியோதெரப்பி உள்ளது. எனவே தற்போது அந்த புதிய வீட்டில் நான் நகரவோ அல்லது எந்த வேலையையும் செய்யவோ முடியாது. தற்போது சில புதுப்பித்தல் பணிகள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய வீட்டை கண்டுபிடித்துள்ளேன். என் மகன் வந்து ஒரு வாரம் எனக்கு உதவுவதாக கூறினார். புதிய சட்டம் இயற்றப்படும் வரை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை செலுத்தி தனது வாழ்நாள் முழுவதும் தற்போதைய இடத்தில் வாழ அனுமதி கேட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு கடிதம் எழுதினேன். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. வயதான காலத்தில் வெளியேறுவது கடினமாக உள்ளது. 15 ஆண்டுகளுக்குள் 2 முறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்துள்ளேன். புதிய ஏற்பாடுகளின் கீழ் அதே இடத்தில் தங்க விரும்பினேன். பழுது பார்ப்புகளுக்கு பணம் செலுத்தவும் நான் ஒப்புக்கொண்டேன். ஓய்வு பெற்ற பிறகு, இது எனது உத்தியோகபூர்வ இல்லமாக ஒதுக்கப்பட்ட பிறகு அதை புதுப்பித்தல், பழுது பார்த்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றிற்காக ஏற்கனவே நான் எனது 14 மில்லியன் ரூபாய் பணத்தை செலவிட்டுள்ளேன்.
நான் இங்கு வந்தபோது இங்கு ஒரு புல் கூட இல்லை, கற்கள் மட்டுமே இருந்தன. நான் நிலத்தோற்ற பணிகளை செய்து முடித்தேன். அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் அதற்கு பணம் கொடுக்க மறுத்துவிட்டது. ஜனாதிபதியுடனான எனது கடித பரிமாற்றத்தில் ஓய்வு பெற்ற 5 ஜனாதிபதிகளில் தற்போதைய அரசாங்கத்தால் விசாரிக்கப்படாத ஒரே நபர் நான் தான். நான் எந்த தவறும் செய்யவில்லை. தேர்தல் மேடைகளில் அனுரகுமார திசாநாயக்க கூச்சலிடத் தொடங்கிய நாளிலிருந்து நாட்டின் பிரச்சினைகளை எவ்வாறு தீர்க்கப் போகிறார்கள் என்பது பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. ஊழலை கையாள்வது பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது நிச்சயமாக மிகவும் நல்லது. இருப்பினும் அவர்களின் சொந்த அரசாங்கத்தில் ஊழலை எவ்வாறு தடுப்பதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. மோசடி செய்பவர்களை பிடிப்பது பற்றி மட்டுமே அவர்கள் கூச்சலிடுகிறார்கள். நாட்டை வளர்ப்பது பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. கல்வி குழப்பத்தில் உள்ளது, சுகாதார பிரிவு குழப்பத்தில் உள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களின் வீடுகளிலிருந்து விரட்டுவது மாத்திரமே அவர்கள் வைத்திருந்த மற்றொரு கோஷமாகும். பல நாடுகளில் இதைவிட பல சலுகைகள் உள்ளன. இந்தியாவில் கூட சிறந்த சலுகைகள் உள்ளன. கொழும்பில் எனக்கு வீடு இல்லை. எனது ஒரே வீடு ரோஸ்மீட் பிளேஸில் இருந்தது. நான் அதை விற்றுவிட்டேன். நான் அந்த பணத்தில் வாழ்கின்றேன். நான் ஊழலில் ஈடுபடவில்லை. வீடுகளை தேடும்போது தனது வீடுகளை வாடகைக்கு விட தயாராக இருந்தவர்கள் இருக்கின்றனர். நான் இந்த வீடுகளை ஆய்வு செய்து அவற்றுக்கு தீர்வு கண்டவுடன் உரிமையாளர்கள் வீட்டினை வழங்குவதில் பின்னடித்துள்ளனர். ஜேவிபியின் ஊடகவியலாளர் சுதாவின் கடுமையான விமர்சனம் காரணமாக வீட்டு உரிமையாளர்கள் பயப்படுகின்றார்கள். அவர் என்னை அவதூறாக பேசினார். அவர் என்னை ஆபாசமான வார்த்தைகளில் அவதூறாக பேசத் தொடங்கிய போது ஜேவிபி தங்களை வேட்டையாடும் என்று வீட்டு உரிமையாளர்கள் கவலைப்பட்டனர் என அவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் மேலும் தெரிவித்திருந்தார். தென்னிலங்கையில் வீடொன்றில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாயும் மகனும் கூரிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கரந்தனிய கொட்டவெல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றதாக கரந்தனிய போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொட்டவெல பகுதியை சேர்ந்த 75 வயதுடைய ஹகுனு குணவத்தி என்ற பெண்ணும் அவரது 25 வயதுடைய மகன் சதுரங்க திசாநாயக்கவும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 2 கொலைகளும் ஒருவரால் செய்யப்பட்டதாகவும் சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை சம்பவம் குறித்து கரந்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பை 2025 நவம்பர் 7ஆம் தேதி நடத்தவும், பின்னர் நவம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை விவாதத்தை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன்படி பாதீட்டு சட்டமூலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிதிக்கு பொறுப்பான அமைச்சராக ஜனாதிபதி 2025ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி பாதீட்டு சட்டமூலத்தின் 2வது வாசிப்பை நடத்துவார் என்றும், பின்னர் நவம்பர் 8 முதல் நவம்பர் 14 வரை 6 நாட்களுக்கு 2ஆம் வாசிப்பு விவாதத்தை நடத்துவார் என்றும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் அனைத்தையும் மானியமாக வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். சீருடைகளை வழங்குவதற்கான ஒப்பந்த சான்றிதழ்களை பரிமாறிக்கொள்ளும் அதிகாரப்பூர்வ விழா நேற்று பத்ரமுல்லை பெலவத்தையில் உள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில் 2025ஆம் ஆண்டுக்கான சீனா இலங்கைக்கு ரூபாய் 5.17 பில்லியன் மதிப்பிலான 11.82 மில்லியன் மீட்டர் சீருடை துணியை நன்கொடையாக வழங்கி 4.6 மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயனளித்துள்ளது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கும் இதே போன்ற பங்களிப்பை வழங்கும் சீனாவின் உறுதி இரு நாடுகளின் நட்பை மேலும் வலுப்படுத்தும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அரசு மற்றும் அரச அனுசரணை பெற்ற பாடசாலைகளை சேர்ந்த 44,18,404 மாணவர்களுக்கு
2026ஆம் ஆண்டுக்கான சீருடைகளை வழங்குவதற்கான ஒப்பந்த சான்றிதழ்களை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான சான்றிதழ்கள் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கேலுவெவ மற்றும் சீன தூதுவர் ஹிசின் ஹோங் ஆகியோரிடையே பரிமாறிக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் சில இடங்களில் சுமார் 50 கிலோமீட்டர் வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதனால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அரச வங்கி ஊழியர்கள் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அரச வங்கி கூட்டு தொழிற்சங்க சம்மேளனம் அறிவித்துள்ளது. அரச வங்கிகளை தனியார் மயப்படுத்தல் உள்ளிட்ட சில பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. அதன்படி கொழும்பு லேக் ஹவுஸ் சுற்றுவட்டாரத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக மின்சார சபையின் தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தங்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் இதுவரையில் உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவில்லை என சுதந்திர சேவையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ஹோசல அபே விக்ரமா ஆகியோர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை காரைதீவு காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் கான்ஸ்டபிள் ஒருவர் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் ஒன்று தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பதற்காக சாய்ந்தமருதை சேர்ந்த வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 10,000 ரூபாவினை கையூட்டலாக பெற்றமை தொடர்பில் குறித்த கான்ஸ்டபிள் கைதாகியுள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை காரைதீவு காவல் நிலையத்தில் வைத்து சந்தேக நபரான காவல்துறை கான்ஸ்டபிள் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபரை இன்றைய தினம் சாய்ந்தமருது நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழொலியின் மதிய நேர செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.